வரலட்சுமி அம்மன் பண்டிகைக்கு ப்ளவுஸ் பிட் வச்சு அம்மனுடைய அலங்காரத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் எல்லா ஃப்ளீட்ஸையும் வந்து எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இதோட மிடில் வந்து நம்ம வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அம்மன் அலங்காரம் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு மணை வச்சுருக்கேன். அந்த மணைக்கு மேலே ஒரு தட்டில் பச்சரிசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது மேலே வந்து கலசம் வச்சுருக்கேன். கலசத்தில் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றலாம், இல்லாட்டி பச்சரிசி வேணாலும் நிரப்பி அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் போடணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ப்ளவுஸ் பிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கலசத்துக்கு பின்னாடி சைட்லேருந்து இப்படி போட்டுட்டு இந்த ரெண்டு சைடோட ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு பின்னூசி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கேப் வந்து தெரியாது. ரெண்டுமே வந்து நமக்கு அட்டாச் ஆகிடும். இந்த மாதிரி பின்னூசி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து ஒரு லேஸ் வச்சு நான் வந்து ஒரு ஒட்டியான மாதிரி வந்து கட்டிக்க போகிறேன். இப்போ கட்டினதுக்கப்புறமா அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட்டாக வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டோம். ஒரு ப்ளவுஸ் பிட் யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ அம்மனுக்கு நமக்கு என்னென்ன இஷ்டமோ அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அலங்கரிச்சுக்கலாம். நான் நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறமா மிடில் ஆரம், அப்புறம் ஒரு பெரிய ஆரம் அந்த மாதிரி போட்டிருந்தேன். சாரியை கட்டுறதை விட இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டில் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா கலசத்தில் வந்து தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காய்க்கு மேலே அம்மனுடைய முகம் வச்சு நல்லா கட்டி விட்டுடலாம். மஞ்சள் கயிறு வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அட்டாச் ஆயிரும். நல்லா டைட்டாக வந்து கட்டி விட்டுடலாம். தேங்காயோடு சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு முகம் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பூவும் போட்டுடலாம். அவ்வளோதான். சூப்பராக வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளவுஸ் பிட்டை வச்சு அம்மனுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அம்சமாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.